அண்மை செய்தி. மதுரையில் கே நகரில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த பள்ளிக்கு சீல் வைக்கப்படுகிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பள்ளியின் தாளாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த பள்ளிக்கு சீல் வைக்கப்படுகிறது. மதுரையில் கே நகரில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த விவகாரத்தின் அடிப்படையில் தற்பொழுது அப்பள்ளிக்கு சீல் வைக்கப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை கே நகரில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த நிலையில் தற்பொழுது பள்ளிக்கு சீல் வைக்கப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார். மதிவாணன், வணக்கம். தற்பொழுது குழந்தை உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கு சீல் வைக்கப்படுகிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமியா. மதுரை கே நகர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய தனியார் மழலை பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மழலை குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இங்கே படிக்கக்கூடிய மழலை குழந்தைகளுடைய பெற்றோர்களை பொறுத்தவரையில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிகிற காரணத்தினால் குழந்தைகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி இங்கே அவர்கள் அனுப்பி வைத்து செல்வது என்பது வழக்கமான ஒன்று. அதனுடைய அடிப்படையில் தான் ஆருத்ரா என்ற சிறுமியை தற்சமயம் இன்று காலையை பொழுது தான் வேலைக்கு செல்கிற காரணத்தினால் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அங்கே கல்வி பயில்வதற்கும் அனுப்பி வைத்துவிட்டு அவர் வேலைக்கு சென்றிருக்கிறார். பெற்றோர்கள் சில நிமிடங்களிலே அந்த குழந்தை வந்த நிமிடங்களிலே அங்கே இருக்கக்கூடிய 12 அடி ஆழம் நிறைந்த தண்ணீர் தொட்டியில் குழந்தை தடுமாறி விழுந்திருக்கிறது. விழுந்தவுடன் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த குழந்தை எங்கே இருக்கிறது என்ற மேற்பார்வை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அரை மணி நேரம் கழித்து குழந்தையை தேடுகிற பொழுது அந்த குழந்தையானது 12 அடி நீளம் ஆழம் கொண்ட அந்த கிணற்றில் விழுந்து சடலமாக மிதந்திருக்கிறது. உடனடியாக தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் விரைந்து வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சென்ற பொழுது குழந்தை இறந்த தகவல் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்துத்தான் அந்த பள்ளியினுடைய தாளாளர் உட்பட கிட்டத்தட்ட ஆசிரியர்களையும் சேர்த்து 5 பேரை போலீசார் கைது செய்து முழுமையான விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். குழந்தையை பலி கொடுத்த பெற்றோரை பொறுத்தவரையில் மிகுந்த மன உளைச்சலோடு இருந்து கொண்டிருக்கின்றனர். ஒரே ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. ஒரு பெண் குழந்தை 4 வயதில் தற்சமயம் மரணத்தை அடைந்திருக்கிற காரணத்தினால் மிகுந்த மனவேதனையோடும் மனவலியோடும் பெற்றோர்கள் மருத்துவமனை முன்பாக இருந்து கண்ணீர் துளிகளை காணிக்கையாக்கி கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் தற்சமயம் அந்த 5 பேரை கைது செய்ய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மழலை பள்ளிக்கூடத்திற்கு சீல் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சீல் என்பது வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த பள்ளிக்கூடத்திற்குள் யாரும் செல்வதற்கு அனுமதி கிடையாது. அதே போல இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையில் உரிய அரசு அனுமதியோடு செயல்பட்டிருக்கிறதா என்ற பல்வேறு கோணங்களிலும் ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே சமயம் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இது போன்ற நூற்றுக்கணக்கான மழலை பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டு வருகிறது. அந்த பள்ளிக்கூடங்களும் உரிய ஆவணங்களோடும் அதே சமயம் உரிய அனுமதியோடு செயல்படுகிறதா என்ற பாதுகாப்பு அனைத்து அம்சங்களும் நிறைந்திருக்கிறதா என்ற கோணத்தில் முழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறுமி 4 வயது சிறுமி இறந்திருக்கிற சம்பவம் என்பது மதுரை மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.